இலக்கியத்தில் இன்ட்ரெஸ்ட் எடுத்தது ஒரு 25-26 வயசில் தான் சொன்னீங்க. எந்த மாதிரி இலக்கியம், அதாவது இன்டர்நேஷ்னல், இது டால்ஸ்டாய், செக்கோவ் அந்த இது உண்டா, இல்லை தமிழ் இலக்கியமா, இல்லை எந்த இலக்கியம் உங்களுக்கு உங்களை தாக்கம் கொடுத்து? ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்னோடய கதைகளை கேட்டுட்டு என் லைஃப்பை பேசிட்டு எங்கள் டைரக்டர் இமயம் அவருடைய இலக்கியம். முதல்ல நான் படித்தது மலையாள பாலச்சந்திரன் சொல்லிக்காட்டோட சிதம்பர நினைவுகள்னு சொல்லிட்டு அனுபவ குறிப்புகள் படித்தேன் ஃபஸ்ட்டு. அது என்னை ரொம்ப பயங்கர டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. எனக்கு யாருன்னே தெரியாதவர், நான் மலையாளத்தை பற்றி எனக்கு எந்த சென்ஸுமே கிடையாது, கவிதைகள் பற்றி சென்ஸ் கிடையாது. அவன் சாதாரணமாக ஓடி வந்த பையன் என் கையில் ஒரு புக் எடுத்து கொடுத்தாங்க, இந்த புக்கை படி அப்படின்னு சொல்லி. அது ஒரு மொழிபெயர்ப்பு தான், நான் அதிகமாக மொழிபெயர்ப்பு தான் படிச்சிருக்கேன். அப்போ இந்த வாசிக்கும் போது எனக்கு வந்து என்னை டோட்டலாக அது வாஷ் அவுட் பண்ணி என்னை வந்து டோட்டலாக மாற்ற முயற்சி பண்ணிச்சு அந்த புத்தகம். அதுக்கப்புறம் நான் தேடி தேடி படித்தது எல்லாமே இந்த மாதிரியான அனுபவ கதைகள்லாம் முதல்ல படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய, அதுக்கப்புறம் தான் ராவான கதைகளுக்குலாம் நான் நுழைய ஆரம்பித்தேன். வாழ்வு சார்ந்து ரொம்ப என்ன சொல்கிறது, தமிழ் லிட்ரேச்சர்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட என் வாழ்வை ஒப்பிட்டு எழுதக்கூடிய அல்லது இப்படி ரத்தமும் சதயமாக எழுதக்கூடிய எல்லா கதைகளையும் போய் அவங்க பெர்ஸ்பெக்டிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க எவ்வளோ ஒளிவு முறை உள்ள, முதல்ல நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டதுக்கும் இனிமேல் என்ன படிக்கும் போதெல்லாம் என்ன தெரிஞ்சுட்டாங்கன்னா எவ்வளோ ஒளிவு முறை இல்லாமல் இவங்க சொல்ல, எனக்கு என்னென்னா என்கிட்ட நிறைய இருக்குது, எவ்வளோ சொல்லணும் எவ்வளோ சொல்லக்கூடாது அப்படிங்கிற பயம் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. நான் உடனே படிக்க ஆரம்பிச்சது இவங்க எவ்வளோ ஒளிவு முறை இல்லாமல் சொல்கிறாங்க, எதெல்லாம் விசுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அப்போ எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது, எவ்வளோ சுதந்திரம் இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஓடி ஓடி போய் வாசிக்க ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் நான் ரஷ்யன் லிட்ரேச்சர் வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே என்ன அப்படின்னா நிலம் சார்ந்து அரசியல் சார்ந்து மட்டும் இல்லாமல் பொயட்டிக் அதிகமாக வாசிக்க ஆரம்பிச்சு. இப்போ எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வலியும் வேதனையும் ரத்தமும் சகதியுமாக அழுகையும் கோரமாக இருக்கும்போது இன்னொரு பக்கம் வேறு ஒரு அழகியல் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக மொழிபெயர்ப்புகள் வாசிக்க ஆரம்பித்தேன். மொழிபெயர்ப்புகள் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து கண்ணீரை விட அழுகையை விட அந்த கதறலை விட ஒரு அழகியல் தென்பட ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்குள்ளே தென்படக்கூடியனா நம்ம வேற ஒரு நிலத்தை பற்றி யோசிக்கிறோம், ரஷ்யாவை பற்றி யோசிக்கிறோம். அப்படிங்கும்போது அதுக்குள்ளே அழகியல் தென்பட ஆரம்பிச்சு. இப்போ இந்த எங்கிட்ட இருந்த நான் வாசித்த தமிழ் இலக்கியம், தலித் இலக்கியம், இந்த இலக்கியங்களுக்கு நான் கொடுத்த வாழ்வின் மீதான அந்த ரத்தம் சகதியுமான அந்த இயல்பு இருக்குல்ல, அந்த சுதந்திரம் இருக்குல்ல, அதையும் அந்த மொழிபெயர்ப்பில் வாசித்து நான் கற்றுக்கிட்ட அழகிலையும் மிக்ஸ் பண்ணி தான் என்னோடய சினிமாவை நான் கட்டமைக்க ஆரம்பித்தேன், என்னோடய விஷுவல்ஸ் கட்டமைக்க ஆரம்பித்தேன்.